ஒரு நாள் அந்த ராஜ்யத்தோட அரசர் தன்னோட மகனுக்கான இளவரசிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 நாட்களுக்கான ஒரு விருந்து அறிவிச்சாரு. எல்லா பணக்கார வீட்டு பொண்ணுங்களும் அந்த விருந்துக்காக தயாரானாங்க. சிண்ட்ரெல்லாவோட சித்தி மகள்களும் அதுக்கு தயாராக ஆரம்பிச்சாங்க. சிண்ட்ரெல்லாக்கு அந்த விழாவுல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா சித்தியும் அவளோட மகள்களும் நீ அடுப்பு சாம்பல்ல இருக்கதான் பிறந்தவ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அவளை வீட்டிலேயே விட்டுட்டு விருந்துக்கு போயிட்டாங்க. அந்த ராத்திரி சிண்ட்ரெல்லா வழக்கம் போல அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து வேதனையில அழுதுகிட்டு இருந்தா. திடீர்னு அவளை எதிர்பார்க்காத மாதிரி அந்த மரத்துல இருந்த பறவைகள் அவளுக்காக அழகான ஆடையும் அழகான செருப்புகளும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. சிண்ட்ரெல்லாக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ தேவதை மாதிரி தயாராகிட்டு அந்த விருந்துக்கு போக அந்த ராஜ்யத்து இளவரசருக்கு சிண்ட்ரெல்லாவை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அத்தனை பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல சிண்ட்ரெல்லாவோட நடனம் ஆடினாரு அந்த இளவரசர். ஃபுல் வீடியோ சேனல் இருக்கு, மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.